வெல்கம் பேக் டு சினிமா ஓடிசி. ஆ இன்னைக்கு என்ன டாபிக்னா, யூசுவலா சினிமால சில பேர் சொல்லுவாங்க, இட்ஸ் காப்பி காப்பி இந்த படம் அங்கேருந்து சுட்டாங்க. இட்ஸ் காப்பி ஃப்ரம் அனதர் ஃபிலிம். இந்த படத்துலேருந்து தான் சுட்டு எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற மாரி. இன்னொரு இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன். இது ஃபுல்லா காப்பி கிடையாது. ஒரு சீன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, காப்பின்றப்போ அந்த சீன விட இந்த சீன் மட்டமா இருக்கும். ஒரிஜினல விட காப்பி அடிச்ச சீன் மட்டமா இருக்கும். அதனால காப்பின்னு அப்பட்டமா தெரியும். ஸோ அதனால அது பேஷ் பண்ணுவாங்க. அதே இன்ஸ்பிரேஷன்னு சொல்ற செட் ஆஃப் பீப்பிள் எதனால இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்கன்னா, முந்தின படத்துல இருந்த சீன விட இந்த சீன் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். இல்ல இன்னும் நல்லா இருக்கும். அதனால இன்ஸ்பிரேஷன் மிகப்பெரிய சீன் ஏதாச்சும் ஒரு ஹிட் ஆயிருச்சுன்னா, இந்த சீன் நல்லா இருக்குன்னு வந்துருச்சுன்னா, "ஏய் இது இந்த இந்த சீன் மாரியே இருக்குப்பா. இந்த சீனோட காப்பி இந்த சீனோட இன்ஸ்பிரேஷன் போல. இந்த சீனுக்கு இங்கிருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க போல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. ஏன்னா, இந்த உலகத்திலேயே மொத்தம் 7 மூல கதை தான் இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரீஸ் நெறைய வந்துட்டே இருக்கு. 1000 மேல நெறைய இருக்கு. ஸோ ஸ்டோரி எடுத்தா போயிட்டே இருக்கும். படத்துல எடுத்த கதைகள்லாம் எடுத்தா, ஓவர் த இயர்ஸ்ல. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஓவர் த 7 இந்த 7 கதைய வச்சு தானே ஓவர் த இயர்ஸ் எல்லா ஸ்டோரியும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி காப்பி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஆவும்? மேபி இன்ஸ்பிரேஷன் வேணா சொல்லிக்கோங்க. ஆனா இது பியூர் ஃபார்ம் ஆஃப் சினிமா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சீன் ஒரு கதை வந்து அந்த சீன கேட்கணும். இங்க இருக்கணும். இந்த படத்துல இந்த சீன் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி அந்த சீன் வந்து கேட்கணும். அப்பதான் அந்த சீன் எங்கிருந்து எடுத்திருந்தாலும் அது ஜஸ்டிஃபை பண்ற மாரி இருக்கும். என்ன பொறுத்தவரையும் அப்படிதான். அந்த கதை டிசைட் பண்ணணும். இந்த சீன் வரணுமா? வேணாமா? இந்த சீன் ஆப்ட்டா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற மாரி. அப்படி ஆப்ட்டா ஆகுற மாரி எந்த சீன் எந்த படத்துலருந்து எவ்வளோ சீன் எடுத்து போட்டாலும், இட்ஸ் நாட் அ காப்பி. இட்ஸ் சினிமா. இது ஒரு சினிமா அப்படிங்கிற மாரி நான் பார்ப்பேன். இங்க இந்த தமிழ்ல நெறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த சீன் இந்த இந்த டெர்ம் காப்பி, இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா, தமிழ்ல இருக்க முக்காவாசி டைரக்டர்ஸ் வெஸ்டர்ன் ஃபிலிம் மேக்கர்ஸ இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருப்பாங்க. லைக் குவின்டன் நோலன், அ பிடிஏ அவங்களலாம் வெஸ் ஆண்டர்சன் அவங்கலாம் பார்த்து நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி எடுப்பாங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, இது இங்க மட்டும் தானா? தமிழ்ல மட்டும் தான்னு கேட்டா, நோ நெவர். அனுராக் காஷ்யப்னு ஒருத்தரு இந்தியாவோட மிகப்பெரிய டைரக்டர். என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் இந்தியால. ஸோ அவர் வந்து கேங்ஸ் ஆஃப் வசீப்பூர் 1 அண்ட் 2ன்னு எடுத்தாரு. ஸோ அது அவரே டைட்டில் கார்ட்ல குடுத்துருப்பாரு. நன்றி மாரி ஒண்ணு போட்டு. சில பேருக்கு யாருக்கு சசிகுமாருக்கும், பாலாவுக்கும் போட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. போட்டதுக்கு கோயிங் பேக் டூ மை ரூட்ஸ் அப்படிங்கிற மாரி போட்டிருப்பாரு. என்னன்னா, அவருடைய ஐடியாலஜி, அவருடைய ஒரிஜினல் வாய்ஸ திரும்ப ரிமெம்பர் பண்ணதுக்காக தான் இவங்களுக்கு தேங்க்ஸ் கார்ட் குடுத்துருப்பாரு. இன்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாரு. ஏன்னா சுப்பிரமணியபுரம் பார்த்துட்டு தான் அவரு நெறைய இந்த கேங்ஸ் ஆஃப் வசீப்பூர் 1 அண்ட் 2 எடுத்திருக்காரு. என்ன பொறுத்தவரையும் என்னன்னா, அவருடைய மெயின் ஐடியாலஜிலயே அந்த இது இருக்கு. கேங்ஸ் ஆஃப் வசீப்பூர் மாரி எடுக்கணும். ஐ மீன் இந்த மாரி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜி அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவர் அந்த மாரி எடுத்திருக்காரு. பட் எதுக்கு சுப்பிரமணியபுரம் அதெல்லாம் கிரெடிட்லாம் குடுக்குறாருன்னு கேட்டா, இந்த மாரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னமும் அவருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிருக்கும். சரி ஓகே இந்த மாரி பண்ணியிருக்காங்களே நம்மளும் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி நம்ம கதைக்கும் அப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் வெல்கம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ் நெறைய கொண்டாடுனாங்களா? இந்தியன் ஆடியன்ஸ் நெறைய கொண்டாடுனாங்களான்னே எனக்கு தெரியல. பட் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அது அந்த படம். நெறைய இன்ஸ்பிரேஷனா சொல்றது இந்த மாரி டரன்டினோ, அ சவுத் சைட்ல இருக்க நெறைய பேர தான் நெறைய கை காட்டுவாரு. இன்ஃபாக்ட் சவுத் சைட்ல அவரு நெறைய கேமியோஸும் குடுத்துருக்காரு. இந்தியா மட்டும் தான் இந்த மாரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. வேர்ல்டுல இருக்க எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் இந்த மாரி தான் இன்ஸ்பயர் ஆயி, கதையிலருந்து இன்ஸ்பயர் ஆயி எடுக்கிற படம் தான் நெறைய இருக்கும். தலைவன் டாரன்டினோ அதுக்கு விதிவிலக்கல்ல. நெறைய படம் அவருடைய ஃபில்ம் மேக்கிங், அவருடைய ஃபில்மோகிராஃபில நெறைய படம், நெறைய சீன்ஸ் இன்ஸ்பயர் ஆயி எடுத்தது தான். அவரே சொல்லியிருக்காரு. "ஐ ஃபீல் எவ்ரி ஃபிலிம்ஸ் எவர் மேட்" அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. பெருமையா சொல்லுவாரு அவர. "எனக்கு புடிச்ச கதைய எனக்கு புடிச்ச கதைய எனக்கு புடிச்ச மாரி நான் எடுக்கிறேன். இங்க யாரும் அந்த மாரி எடுக்க மாட்றாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. எனக்கு அந்த கட்ஸ் புடிச்சிருக்கு. என்னன்னா, ஆமா நான் சுட்டு தான் எடுக்கிறேன். அந்தந்த படத்துலருந்து எடுப்பேன். இந்தந்த படத்துலருந்து இந்தந்த சீன் எடுப்பேன். அப்படிங்கிற மாரி தெளிவா வெளிப்படையா பேசுவாரு. ரொம்ப புடிச்ச விஷயம் எனக்கு அது அவர்ட்ட. அவர் படங்களே பயங்கரமா இருக்கும். பயங்கரமான படம். அவருடைய படம் ஒண்ணு விடாம பாருங்க. மொத்தம் 9 படம். இன்ஃபாக்ட் 10 படம். கில் பில் 1 அண்ட் 2 ஓட சேர்த்தா. ஆனா வாழ்க்கையில 10 படம் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு படம் மிஸ்ஸிங் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி இன்னொருத்தர் பக்கத்திலேயே இருக்காரு. அவருமே நெறைய இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிற ஒரு ஆள் தான். கியூப்ரிக்குடைய நெறைய சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறவர் தான். கியூப்ரிக்க பார்த்து தான் கேமரா தூக்குன ஒரு ஆள் அவர் தான். ஸோ அவரும் இந்த மாரி பண்ணியிருக்காரு. இவங்க மட்டுமான்னு கேட்டா கிடையாது. நான் சொல்றேனே கியூப்ரிக் அவருக்கே நெறைய இன்ஸ்பிரேஷன் புக்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அத வச்சு தான் அவருடைய ஃபில்ம் மேக்கிங் நாலேட்ஜே இம்ப்ரூவ் பண்ணாரு. நெறைய எடுத்தாரு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லா இருக்க நெறைய பேர்ஸ் இந்த மாரி பண்ணுவாங்க. பாங் ஜாங் ஹோ, பார்க் சான் வுக் நெறைய பேரு.
நான் சொன்னது சும்மா ட்ரெய்லர் கூட கிடையாது. ஒரு 100ல ஒரு 1% அந்த மாரி தான். நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் இருக்கிற எல்லாருமே எங்கேயாச்சும் இன்ஸ்பயர் ஆகி தான் வருவாங்க. ஸோ கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இன்ஸ்பிரேஷனும் கிடையாது, காப்பின்னும் கிடையாது. இட்ஸ் பியூர் ஃபார்ம் ஆஃப் சினிமா. அந்த கதைக்கு அந்த சீன் கேக்குதுன்னா, அந்த இடத்துல அத குடுத்தாகணும். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான். வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இதுதான் நான் பேசணும்னு நெனச்ச கன்டென்ட் இதுதான். ஐ திங்க் பேசிட்டேன். தெளிவா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். கேமரா முன்னாடி. கேமரா ஆன் பண்ணிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி நல்லா இருந்தா ரீச் போகும். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.